ஆக்டிங் அப்படிமா இருக்கு. அதுக்காக தான் வந்தேன். நல்லா இருந்தது. சூர்யா அண்ணா பார்த்தது ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருந்தது. நான் சூர்யா அண்ணா ஃபேன். ரொம்ப நாள் கழிச்சு அண்ணாவை ஸ்கிரீன்ல பார்த்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்ஷன் பிளாக்கா லவ் சப்ஜெக்ட்? ஆக்ஷன் தான், லவ்வே இல்ல, ஆக்ஷன் தான். சூர்யா அண்ணாவோட காமெடி அந்த அந்த ட்ரெண்டிங்ல இருக்குல்ல, அந்த டெம்ப்ளேட்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் நல்லா இருந்தது. யோகி பாபு வந்திருக்காரு, அந்த சீன்ஸ் நல்லா இருந்தது. யோகி பாபு எப்பயுமே மாஸ் தானே காமெடியில, நல்லா இருந்தது. இல்ல உங்களுக்கு யார் பிடிச்சது, சூர்யாவா இல்ல பிரான்சிஸா? கங்குவா. சரி, கார்த்தி சீன் என்ட்ரி எல்லாம் எப்படி இருக்கு? அன்எக்ஸ்பெக்டட். எனக்கு தெரியாது கார்த்தி சீன்லாம் வரும்னு எனக்கு தெரியாது. அன்எக்ஸ்பெக்டட் தான். சாங்ஸ்ல எப்படி இருக்கு? ஃபயர் சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபயர் சாங் நல்லா இருந்துச்சு. பீரியடிக்கா பாக்கும்போது இது எப்படி ஃபீல் பண்றீங்க? பீரியடிக் ஃபிலிமா பாக்கும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப லேக் ஆகுது படம். அது மட்டும் இல்லாம இருந்திருந்தா படம் மேபி நல்லா இருந்திருக்கும், ஹிட்டா கூட ஆயிருக்கலாம். ரொம்ப லேக் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப லேக் ஆகுது. கதை நல்லா இருக்காமா? கதை நல்லா தான் இருக்கு. அதான் சொல்றேனே, டியூரேஷன் ரொம்ப ஜாஸ்தி. அதை ட்ரிம் பண்ணியிருந்தாலே படம் நல்லா இருக்கும். அவ்வளவா இல்லைன்னு நான் சொல்ல. சின்ன பசங்களுக்கு பிடிக்கும், மேபி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு சின்ன பசங்களுக்கு பிடிக்கும். மூவி அடிக்ட்ஸா இருக்கவங்களுக்கு பிடிக்காது, ரொம்ப பிடிக்காது. டியூரேஷன் கம்மி பண்ணிருக்காங்க, இல்ல இதே கரெக்டா? டியூரேஷன் கம்மி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ. ஆக்ஷன் வைஸ் எப்படி? ஆக்ஷன் அண்ணாவை மிஞ்ச முடியாது. ஆக்ஷன் நல்லா இருந்தது. அண்ணாவோட அந்த 6 பேக் அதெல்லாம் சூப்பரா இருந்தது. ஆனா ஆரம்பிச்சப்பே சிரிப்பு சிவா கூட சூர்யா பண்ணும் போது எல்லாரும் நெகட்டிவா, எனக்கும் தான் நெகட்டிவா தான் இருந்தது. ஆனா அண்ணாவை பார்த்தா போதும். அண்ணா படம் தியேட்டர்ல பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அண்ணாவை பார்த்தா போதும். சூர்யா அண்ணா தான். சூர்யா அண்ணா படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? நான் சூர்யா அண்ணாக்காகவே 10 out of 10 கொடுப்பேன். படம்ன்றதுனால அது 10 out of 7 கொடுப்பேன். ரஜினி சார் வேட்டையன் கூட இந்த படம் வரதா இருந்தது. சோ வேட்டையன் கூட வந்திருந்தா இந்த அளவுக்கு ஓடி இருக்குமா, இல்ல கம்மியா இருக்கும்? சூர்யா ஃபேன்ஸ் பார்த்தோம், சூர்யா அண்ணாக்காக பாக்குறோம்னா எப்ப விட்டாலுமே ஓடும். சூர்யா அண்ணாக்காக போறோம்னா நாங்க என்ன படம்னாலும் நாங்க போவோம். இல்ல இன்னொரு படத்துக்கு கூட போட்டி போட்டு ஓடும்போது இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு ஒர்த் இருக்கான்னு கேக்குறேன். அதான் உண்மையான ஃபேன்ஸ்னா நாங்க எப்படி யார் கூட விட்டாலுமே எங்களுக்கு எங்க அண்ணா முக்கியம்னா நாங்க விட்டு தர மாட்டோம்ல. நாங்க எப்ப யார் கூட விட்டாலும் நாங்க எங்க அண்ணா படத்துக்கு ஃபர்ஸ்ட் போவோம். ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ். பார்த்தனே அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் செகண்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்போ வரும்னு. ஓகே, இந்த ப்ரோஸ் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கல்ல, அந்த அளவுக்கு வர்த் தான படம். நல்லா இருந்துச்சு. எல்லாரும் நல்லா பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு. படத்தோட விஎஃப்எக்ஸ் மற்ற சீன்ஸ் அந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியட் டைம்ல இருந்து அதெல்லாம் கரெக்டா காமிச்சிருக்காங்களா, இல்ல ஓவர் டூ பண்ணிருக்காங்களா? அதெல்லாம் இல்ல, எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு பார்க்க. மேடம் 3Dல பார்க்க நல்லா இருக்கு, 2Dல பார்க்க நல்லா இருக்கு? எனக்கு 3Dல பார்க்க நல்லா இருந்துச்சு. அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் அப் அந்த மாதிரி பாக்குற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. 2.5 மணி நேரம் படம் ஒர்த்தா இருக்கு. வர்த்து நல்லா வர்த்து நல்லா எல்லாரும் வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல சாங்ஸ் எப்படி இருக்கு? அந்த சாங்ஸ் இருக்கறனால அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இன்னும் நல்லா காட்டுறாங்க. நல்லா வெளியே வருது, அதனால இன்னும் சூப்பரா இருக்கு. படத்துல சண்டை காட்சிகள் தான், அது போர் அடிக்காம இருக்கு. போர் அடிக்கிற மாதிரி அதுதான் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் நல்லா வருது. அதெல்லாம் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது நல்லா இன்னும் ஹைப்பா இருக்கு. நல்லா படம் கூஸ் பம்ப்ஸ் வருது, அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு இதுல கங்குவா இல்ல டான்ஸ் எனக்கு கங்குவா அந்த சூர்யா தான் பிடிச்சிருந்துச்சு. நல்லா அந்த இது ஆக்ஷன் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. எல்லாம் கார்த்தி என்ட்ரி வருது, சோ அது பார்க்க கார்த்தி என்ட்ரி வந்து அதுதான் இன்னும் நல்லா செகண்ட் பார்ட் பாக்குறதுக்கு இன்னும் நல்லா இதுவா இருக்கு. எப்போ வரும்னு வெயிட் பண்ற மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. காஷ்மோரால இருக்க அந்த கார்த்தி மாதிரி அந்த மாதிரி லைட்டா கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு டோட்டலா பாக்குறது. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆனா சூர்யாக்கான படம் இல்லை இது. பார்ட் 2 நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கார்த்தி சீன் சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் நல்லா இருந்துச்சு. இந்த கருடனா வந்து சைடு பார்த்தீங்கன்னா ஆமா, அந்த போர்ஷன் நல்லா பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே தான். அதான் ப்ரோ, சூர்யாக்கான ஹார்ட் ஒர்க்கான படம் இல்லை இது. அவர் ஹார்ட் ஒர்க்குக்கு லைக் சமைட்லாம் கொடுக்கலாம். பார்ப்போம் ப்ரோ. சூர்யா 44 இருக்கு, 45 இருக்கு. படமே லாக் தான் ப்ரோ. டீசென்ட் வாட்ச் ப்ரோ, ஒன் டைம் வாட்ச் தான். பட் ஒரு இந்த ஃபேண்டசி மூவிலாம் பார்க்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ஸ்டோரியாக பெருசாக இல்லைன்னு தோணுச்சு. ஸ்டோரி கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா படம் ரொம்ப நல்லாவே போயிருக்கும். பட் இதில் வந்துட்டு நிறையா லேக்ஸ் வந்து டுவர்ட்ஸ் த செகண்ட் ஹாஃப் இருந்ததுனால அவங்க வைக்கிற சஸ்பென்ஸ்லாம் கூட மனசில் ஒட்டாமல் போயிடுச்சு. அதுதான் ஒரு பெரிய மைனஸ். அது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு, ஒரு கேமியோ இருக்கு, 2-3 பேர் கேமியோ இருக்கு. கண்டிப்பா போய் பாருங்க. கேமியோ ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாங்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு, கண்டிப்பா சொல்லி ஆகணும். இவர் டிஎஸ்பி ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஒர்த்த வாட்ச், ஒன் டைம் டீசென்ட் வாட்ச் ஃபேமிலியோட. இந்த ஃபேண்டசி ஃபிலிம்லாம் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். மேக்கிங், விஎஃப்எக்ஸ் ரெண்டுமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. சிறுத்தை சிவா டீம் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. பட் எல்லாருமே ஒன் டைம்
வாட்ச் தான். இது படம் வந்து பெருசா ஆகும்னு ஒரு கல்ட்டா 1000 crores பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. செம்மையா இருக்கு படம், எல்லாருமே பாருங்க. குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, குறவே சொல்லக்கூடாது. ஆக்சுவலி எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஆர்டிஸ்ட் அவங்களோட இது எல்லாத்தையும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கார்த்தி சார் வந்த சீன் வந்து செம்மையாக இருந்தது, ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருந்தது. சூர்யா சார் சொல்லவே தேவையில்ல, பாபி டோல் சார் சொல்லவே, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாருமே போய் பார்க்கலாம் அந்த படத்தை, ரொம்ப நல்லா இருக்கு. லேக்லாம் இல்லைம்மா, லேகே இல்லை. யாராவது சொன்னாங்கன்னா சூப்பராக இருக்கு. நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க இல்லையா, ஈஸியாக வாய்க்கு ஈஸியாக சொல்லிட்டு போகக்கூடாது. எப்பவுமே கிடையாது கிடையாது, சூப்பராக பண்ணியிருக்காங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க. வந்தா இன்னும் செம்மையா இருக்கும். வெயிட்டிங் அஃப்கோர்ஸ் ஒர்க் ஆயிடும், அது நம்ம கையில இல்ல. ஆமா சூப்பரா நடிச்சிருக்காங்க. அந்த குழந்தை அவ்வளவு அழகா நடிச்சிருக்கான், தத்ரூபமா நடிச்சிருக்கான். குழந்தை ஒரு இப்ப நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கா குழந்தையில. இப்ப அவன் நிறைய பேருக்கு தெரியாது அந்த பையன் தான்ட்டு, பட் நான் எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த குழந்தை தான்ட்டு. இந்த குழந்தை அவ்வளவு நல்லா நடிச்சிருக்கான், அவனோட கேரக்டர் அவ்வளவு அழகா நடிச்சிருக்கான். டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருக்காங்க, இன்னும் பெட்டரா ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனக்கா பாகுபலி அதெல்லாம் பார்க்கும்போது தமிழ் படத்துக்கு இது ஃபஸ்ட்டு படம், பட் இந்தமாரி ட்ரை பண்ணது எனக்கு உண்மையாக பெட்டராக தெரியும். சிவா கிட்டேருந்து இது எதிர்பார்க்கல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார். செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க, வெயிட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா அவரும் இது ஃபஸ்ட் டைம் டிஃப்ரெண்ட். அதான் சொல்கிறேன், தமிழ் நடிகரில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்காரு. பார்ப்போம். 1000 கோடி 2000 கோடி அடிக்குன்றாங்க, அடிக்குமா? அது மக்கள்கிட்ட தான் இருக்குது. என்ன விஷயம்னாக்கா அவங்க ஏற்றுக்கணும்ல கதையை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா. ஏன்னா நம்ம பாகுபலி அந்தமாரி போகிறோம், மாவீரன் அந்தமாரி அவங்களுக்கு நம்ம ஹைலைட் கொடுத்து படத்தை பார்க்குறோம். பட் இதுக்கும் அந்தமாரி மக்கள் ஒத்து வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்குது, கொஞ்சம் கிளைமேக்ஸ் ஓகே. கார்த்தி லீடு கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஹாஃபுக்கு தான் வெயிட்டிங். ரெண்டு ரோலுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, சேம் பேட்டர்னில் தான் காமிக்கிறாங்க, பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதான் சொல்கிறேனே, புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா எல்லா படத்துக்கும் நம்ம போயிட்டு இப்போ கர்நாடகா மலையாளம் எல்லாமே இப்போ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் படத்துக்கு யாராவது அப்படி பண்ணாதான் இன்னும் அடுத்து வர நடிகர்ஸ்லாம் நடிப்பாங்க. இல்லைனாக்கா அந்த கதையோடு வராது. 2.5 மணி நேரம் நான் போனது தெரியல, நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. லாஸ்ட் வரைக்குமே நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் தான் எதிர்பார்த்தோம், பட் பெருசாக தெரியவே இல்லை. சாங்ஸுமே எல்லாமே கரெக்டாக அந்தந்த இடத்துலலாம் இருந்தது. ஸோ சாங்ஸுமே எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீட். பார்ட் 2 எப்போ வரும்னு கண்டிப்பாக இருக்கும். எனக்கு வந்து சூர்யாவோட போர்ஷனோட கார்த்தி லாஸ்ட்டில் கொஞ்சம் தான் வந்தார், பட் அது வந்து இன்னும் ஹைப்பாக இருந்தது. எனக்கு கார்த்தியோட போர்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சது அந்த சூர்யாவோட. படம் வந்துட்டு ஆவரேஜாக தான் இருக்குது, பிலோ ஆவரேஜாக தான் இருக்குது. மேக்கிங் நல்லா இருக்குது, 3D ஒர்க் நல்லா இருக்குது. டெக்னிக்கலி படம் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு, கொடுத்த காசு பொறுத்து. பட் படத்தில் பெரிய மைனஸ் வந்துட்டு பேசலாமா? அவ்வளோதாண்ணா. அதுக்கப்புறமேட்டு படம் அதான் டெக்னிக்கலி ஓகேவாக இருக்குது, பட் வந்துட்டு ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டோரி எல்லாம் போராக இருக்குது, வீக்காக இருக்குது. அதனால் இந்த படம் வந்துட்டு எந்த விதத்தில் மேக்கிங் நல்லா இருந்தாலும் ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே வீக்காக இருக்குன்னு பார்க்க முடியாது. அவ்வளோதான், எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. பிலோ ஆவரேஜ் படம் தான். இல்லை நம்ம சூர்யா அவர்களோட அந்த வெர்ஷன் இருக்குல்ல, ஒன்று வந்து அந்த கங்குவா, இன்னொன்று வந்து ஃப்ரான்சிஸ். அது 2 வெர்ஷன் எப்படி கேட்குறீங்க? 2 வெர்ஷனில் கங்குவா மேனரிசம் ஓகே. இந்த ஃப்ரான்சிஸோட மேனரிசம், பாடி லாங்குவேஜ், அவரோட டோனு, ஸ்லாங் எல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. படத்தில் எந்த விதத்துலையும் ஹெல்ப்பும் பண்ணல, நமக்கு கனெக்ட் ஆகலை, பிடிக்கிற மாதிரியும் இல்லை. ஆக்சுவலி ஒரு மாதிரி ஒரு ஃபங்கி கைண்ட் ஆஃப் காய், ஒரு எவ்வளோ கைண்ட் ஆஃப் காய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொட்டையில் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. இரிட்டேட் தான் ஆகுது, கரெக்டாக பண்ணல. அது அவ்வளோதான். படம் வந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு, காஸ்கேட் அண்ட் பிரசன்ட் சொல்லி. இந்த படம் ஏதாவது புதுசாக இருக்கா இல்லை அதே இல்லை ப்ரோ, புதுசாக எதுவும் இல்லை. சொல்லிக்கிறேன், புதுசாக எதாவது இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பேன்ல. ஸோ எதுவும் யூஸ்வலாக இருக்கிறது தான், புதுசாக எதுவும் இல்லை. புதுசானா 3D தான் இருக்குது இந்த படத்தில். ஸோ 3D நல்லா இருக்கு பார்க்குறது. படம் வந்து அதுவே 3D விட்டாங்க. என்ன படம் ப்ரோ? ஆமாம். ட்ரிபிள் ஆர் படமே பார்த்தீங்கன்னா 3Dக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்களா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த படத்தில் எல்லாமே இருக்கும், பட் 3Dக்கு ஏற்ற அளவுக்கு இல்லை, அதுக்கான சீன்ஸோ எதுவுமே இருக்காது பெருசாக அதில். அதனால RR கூட கம்பேர் பண்ணால் இந்த படம் 3Dக்கு நல்லாவே இருக்குது, சில சீன்ஸ் நல்லாவே இருக்குது 3D. நான் எதுவுமே எதிர்பார்க்கல ப்ரோ. நம்ம எல்லா படமும் பார்த்துட்டு இருப்போம். ஸோ படம் என்ன டீசெண்டான கமர்ஷியல் ஃபிலிமாக இருக்குங்கிறத எதிர்பார்ப்பேன். இந்த படத்தில் பெருசாக ஒரு ஆர்ட் ஃபிலிமாக இருக்கும் போது டீசெண்டான கமர்ஷியல் ஃபிலிம் அதுவுமே மிஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். படத்தில் மேக்கிங் நல்லா இருக்கும், ஒரு நல்ல குவாலிட்டி மேக்கிங் இருக்கும், அதை மட்டும் எதிர்பார்த்து வரலாம், அவ்வளோதான்.
எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்க, கொடுத்த ஹைப் அளவுக்கு இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை, ஆவரேஜாக இருக்குது. பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம். சூர்யா படம்னா ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க, சூர்யா கிட்ட இருந்து ஒரு சைனிஷ், ஸோ அந்த விஷயம்லாம் அந்த விஷயம்லாம் சூர்யா பண்ணியிருக்காரு. ப்ரெசென்ட்டில் நடக்கிற நிறைய விஷயங்கள்ல சூர்யாவோட சாம் தெரியுது, சூர்யாவோட ஆக்டிங் எல்லாம் வந்து தெரியுது. ஆஸ் யூஷுவல் அவர் எல்லா படங்களையும் அவர் கொடுக்குற பாடி லாங்குவேஜ் மாதிரி அதே ஸ்டைல்லாம் கொடுத்துருக்காரு. படம் முழுக்க ஒரு ஃபேண்டசி பேஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருக்கு, செகண்ட் ஹாஃப் வந்து ஓகே ஒர்க் அவுட் ஆயிருக்கு கொஞ்சம். இது நம்ம சிவா சார் படம் மாதிரி இருக்கா, நம்ம சூர்யா படம் மாதிரி இருக்கு? சிவா சார் படம் மாதிரி தான் இருக்கு. 3D இருந்தது நல்லதுங்க, ஆக்சுவலாக நல்லது. 3D இருந்தனால ஓரளவுக்கு வந்து ஏதோ படத்தை வந்து நல்லபடியாக பார்க்குற மாதிரி இருக்கு. 3D இல்லைன்னா இது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. 3D நல்லா இருக்கு ஆக்சுவலாக, அந்த எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கு. டெக்னிக்கல்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து இந்த சிஜிஎஸ் வந்து ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒரு சில இடத்துல பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. சிஜிஐ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் படம் நல்லா இருந்திருக்கும். யாரோட என்ட்ரி? கார்த்தி சாரோட என்ட்ரி இன்டென்ஷனலாக கேமியோ அவங்க கொடுத்தா நல்லா இருக்கும், இந்த படத்துக்கு ஒரு ஹைப் கிரியேட் ஆகும்னு கொடுத்த மாதிரி இருக்கு. ரோலெக்ஸ் அளவுக்கு இருந்திருக்கு அவருக்கு இல்ல, ரோலெக்ஸ் அளவுக்கு இல்ல. ரோலெக்ஸுக்கு வந்து வேற லெவல்ல ஒரு ஹைப் இருந்தது. இந்த கேமியோ வந்து எதிர்பார்த்தது தான். கண்டிப்பா கார்த்திக் கேமியோ கொண்டு வந்தா இதுக்கு ஒரு ஹைப் கிரியேட் ஆகுங்கிறதுக்காக இன்டென்ஷனலா பண்ண மாதிரி இருக்கு. இந்த படம் 3D ஒர்த்தா இருக்கும். 3D ஒர்த்தா இருக்கு. 2 ஏகரா இருக்கா இல்ல வேணா அப்படின்னு இருக்கா? புரியல. 2 வேணும்னு இருக்கா இல்ல வேணான்னு இருக்கா? பார்ட் 2 வேணான்னு இருக்குங்க. லீடு கொடுத்துருக்காங்க, ஆனால் கண்டிப்பா வேண்டான்னு இருக்கு. எனக்கு வந்து பார்ட் 2 படம் ஓரளவுக்கு கிளைமேக்ஸ் முடிஞ்சிருச்சு, படம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும்போது பார்ட் 2 லீடு இருக்கு. ஐயோ இன்னும் படம் முடியலையாங்கிற மாதிரி இருக்கு. பார்ட் 2 லீடு கொடுத்துருக்காங்க, ஆனா எனக்கு தெரிஞ்சு அது தேவைப்பட்டிருக்காதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு. ரொமான்ஸ் இருக்குங்க. இன்டென்ஷனலாக வந்து தீஷா பட்டாணி வந்து உள்ள கொண்டு வந்து ரொமான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இது சீன் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிறைய கிளாமர் சீன்ஸ் கொடுத்து நடிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் வந்து பெருசாக அவங்களுக்கு வேற எந்த ரோலுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த ஒரு பாட்டுக்கு வந்துட்டு போவாங்க, அவ்வளோதான். பெருசாக அவங்களுக்கு காமெடி வந்து ரெட் கிங்ஸ் லீவ் ஒரு சீனில் வருவார், யோகி பாபு ஒரு சீனில் வருவார். காமெடி அவங்க வர சீன்ஸ் வந்து கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்குது, என்கேஜிங்காக இருக்குது. இல்லை 2000 கிட்ட போகும்னு சொல்லியிருக்காங்க. 2000 அடிக்குமா எனக்கு தெரியல. 1000 கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆனால் இப்போ வந்து ஸ்க்ரீன்ஸ் வந்து அமரன், லக்கி பாஸ்கர் அந்த மாதிரி படங்கள் ஆக்குபை பண்ணியிருக்கிறனால ஸ்க்ரீன்ஸ் வந்து கிடைக்குமா என்னன்னு தெரியல. அதனால கொஞ்சம் டவுட் தான்.